இன்றைக்கி நாம் விருச்சகம் ராசிக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம், சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்ததொரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்தது ஒரு மாதம். இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. அன்றைய தினம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறதும் சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம். அதே மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடத்த உகந்ததொரு மாதமாக இருக்கும். இந்ததொரு மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. மாத கடைசி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்துருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும், பின்னர் 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். அந்த விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்னதொரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாங்க. இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில் அது பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். ஒரு பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா, இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். விருச்சகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அஷ்டமத்தில் குரு பகவான் போயிட்டு மாட்டிக்கிட்டார். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு நட்பு கிரகம், உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, அவர் போயிட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார். அதாவது 6க்கு அதிபதி 8ல் மறைகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் குருவுக்கு மட்டும் அது செட் ஆகாது. ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது முழு சுபரான அவர் நன்மைகள் அப்படிங்கிறத செய்ய முடியாத ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கிறாரு. அதே நேரத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் அர்த்தாஷ்டம ராகுவாக உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பெருசாக நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இப்போ அவர் வக்கரமாகி பலமிழந்து போயிருக்காரு அப்படிங்கிறதுனால அதாலையும் லாபம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையிலேயும் நல்லது இந்த ஆவணி மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட நம்புறதொரு இடத்துல விருச்சகம் ராசிக்காரர்கள் இருக்க மாட்டீங்க. மாதம் இதை தான் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரியே தெரியலிங்களே அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நம்ம அப்போலாம் சொல்கிறது கிடையாது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். அதனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உண்மையிலே நல்லா இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
10ல் ஒரு பாவி இருக்கணும். யார் அந்த பாவி? 10ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது ஒரு பாவி. அந்ததொரு வகையில் அந்த பாவியோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு, அதாவது கேதுவுக்கு வீடு கொடுத்தது யார்? சூரியன். சிம்மம் ராசி சூரியனுடைய வீடு. கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் சேர்ந்து ஆட்சியாக உட்கார போகிறாரு 10ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது ஒரு அதீத நன்மைகள் அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் இதை நம்ம சொல்லுவோம். அதாவது 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில், வாழ்க்கை, சமூக அந்தஸ்து, உங்களுடைய அங்கீகாரம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு அமைப்பு வருது அப்படிங்கிறதுனால தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பணி நிரந்தரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன். இப்போது இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது அது அவங்க வழக்கு கிழக்குன்னு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை எங்கேயாவது ஒரு அரசாங்க இதில் டெம்பரவரியாக இருக்கேன், பல வருஷமாக அப்படியே இருந்துட்டேன், சம்பளம் கம்மி, இன்றைக்காவது பர்மனன்ட் போட்டுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருந்துட்டேன், ஆனால் போடுற மாதிரியே தெரிலையே, வேறு இடத்துக்கு போகலாமான்னு இருக்கேன், இருந்தாலும் இதை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க முயற்சி அப்படிங்கிறது எடுங்க. மேலே உள்ள அதிகாரியை போய் பாருங்கள், யாரோ தெரிஞ்சவங்க மூலயமா மந்திரியை பாருங்கள், அதிகாரியை பாருங்கள், அரசியல்வாதியை பாருங்கள். முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட தனியாரில் வேலை பார்க்குறேன், ஒன்றும் பெருசாக மட்டும் மரியாதை அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட எவனோ ஒருத்தவன் ஜால்ரா போகிறதுக்கு தான் காலமாக இருக்குது, உழைக்கிறவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. மேல் அதிகாரிகளுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே இந்த ஒரு மாதத்தில் விழுகும். உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். பட்டப்பாட்டுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு பட்டப்பாட்டுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறத அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வருது. இந்த சூரியன் கேதுவோட சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, முரண்பாட்டை தாண்டி நீங்கள் வெற்றி அப்படிங்கிறத அடைவீங்க. பயங்கர போராட்டம்லாம் நடக்கும், ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கோவில் குளமாக போய் சுற்றுவீங்க, ஏதோ வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கடா, போய் சாமியை கும்பிடுவோம், இன்னும் ஏதாவது நல்லது நடக்க தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஆலயங்களுக்கு போவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க. ஆவணி பிறந்த உடனே அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி கேது உன்னுடைய செல்வாக்கு 10ல் ஒரு பாவி இருக்கணும்ல, அந்த பாவியான கேது செல்வாக்காக உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். தொழிலில் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 ரூபா முதலீடு கொடுக்க ஆள் இல்லை, முதல்ல இருந்தால் இன்னும் 10 ரூபா கொடுத்து பெருக்கலாம், என்ன பண்ணுறது, காசு இல்லையே, இருக்கிற முதல்ல வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், அதை வச்சு தான் குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே பெரியதொரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லதொரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கார். செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அதாவது கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி செவ்வாய் அப்படின்னா கடலும் வத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது லாப வீடு தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டியது லாபஸ்தானம் வலுவடையுது. அங்கே 2 மடங்காக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது. பழைய பாக்கி அப்படிங்கிறது வசூலாகும். எங்கேயோ ஒருத்தவன்ட்ட பணத்தை கொடுத்துட்டேன், வாங்க முடியலை, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ அது வசூலாகிரும். இல்லைன்னா யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றிக்கிட்டு அடி வாங்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த அடுத்த அஷ்டமர் ராகு அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா நண்பர் ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவன் பட்ட கடனுக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. வீட்லையும் இதால் சண்டை தான் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கடனை பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அரசியல் இருக்கிறவங்க பெரிய அளவில் சாதிக்கலாம். நல்லதொரு அரசியல்வாதிகள் மேலே வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் தொடக்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் வராரு. 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா சகல பாக்கியங்களும் கிடைக்கும். குறிப்பாக வாகன யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கலாம். ஒரு ஓட்ட வண்டியை வச்சு ஊட்டிகிட்டு இருக்கேன், ஊரே காரி துப்புது, என்னடா இது வேறு அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, இதை நம்பி வெளியூருக்கு போனால் கூட போக முடியலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி உதிரி வருமானங்கள் கிடைக்கும், ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். சில பேர் சைடில் ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இப்படி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. புது கூட்டாளிகள் வந்து சேர்ந்து 10 ரூபா முதலீடு கொடுப்பாங்க, அதை வச்சு தொழிலை பெருக்கலாம், முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராது. அதாவது அஷ்டம லாபாதிபதியான அவர்
தொழில் வீட்டுக்கு வராரு. அதுவும் எங்கே அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கேதுவோடு இணைகிறாரு. அப்படிங்கும்போது தொழில் கொஞ்சம் கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்கும். கிளை தொழில் தொடங்கலாம். ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 கடையை தொடங்குறேன், ஒரு பிரான்ச் தொடங்கலாம். ஒரு அவுட்டரில் வச்சுருக்கேன், டவுனில் ஒரு கடையை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தொழிலை வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு வாடகை கட்டடத்தில் தொழில் செய்கிறீங்க இல்லைங்களா, அதையே கூட விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால இடம், பூமி, தரகு, கமிஷன் ஏஜென்சிஸ், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், இப்படி பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையுமே பெரிய அளவில் ஒரு வெற்றி வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துடைய கடைசி 26ஆம் தேதிக்கு மேலே கன்னிராசிக்கு புதன் வந்துட்டு ஆட்சியாகவும் உச்சமாகவும் நுழைய போகிறாரு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஆவணியை விட புரட்டாசி அப்படிங்கிறது இன்னும் டாப்பு. அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டம குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது பொருளும் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். கையில் ஒரு 10 ரூபா காசு இருக்கும்போது ஏழை பாலைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க, அற்புதமாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.